ஆனா ஆபிரகாமோ தேவனை நேசித்த ஒரு மனிதர். ஆபிரகாம் தேவன் மேல் அண்ணாதி அன்பு வைத்த மனிதர் அவர். ஏன் அப்படின்னா, அவ்வளவு வருடங்களாகி பிள்ளை இல்லை, ஆனாலும் தேவன் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார், மரித்து போயிருந்த நிலைமையாய் இருந்தாலும் அதிலே அவர் ஒரு ஜீவனை கொண்டு வந்து ஜீவனை கொடுப்பார் என்று அண்ணாதி விசுவாசம் வைத்திருந்தவர் தான் இந்த ஆபிரகாம். பிள்ளையே இல்லை, கடைசி காலத்துல ஒரு புள்ள பிறக்குது, அந்த புள்ள வளருது, அது ஒரு டீனேஜ் பருவத்துல வருது, இப்பதான் அது வாழ்க்கையே வாழ ஆரம்பிக்க போகுது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், போய் அதனுடைய கழுத்திலே கத்திய வை அப்படின்னு சொல்லும் போது கூட ஆபிரகாம் வச்சுட்டாரே போய் கழுத்துல கத்திய. தேவன் மேல் எவ்வளவு பிரியம் ஆபிரகாம் வைத்திருப்பார் என்றால், அவர் அந்த கத்தியை நீட்டவும் தயங்கவில்லை, ஓங்கிட்டாரா. அன்பிலீவபிள் ஃபெய்த், அன்பிலீவபிள் லவ். அவர் தேவனை தான் முதன்மையாய் வைத்திருந்தார். அதனால பிள்ளையை நேசிக்கலையா? இல்ல, பிள்ளை மேலேயும் அளவு கடந்த அன்பு இருக்கதான் செஞ்சது. ஆனாலும் ஆபிரகாமுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, பிள்ளையை கொன்று போட்டாலும் ஆண்டவர் திரும்ப அந்த பிள்ளையை எழுப்புவார் என்ற நம்பிக்கை இருக்கு அவருக்கு. ஏன்னா ஆண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஆண்டவர் கொன்று போட சொன்னாலும் சரி செய்யறேன், திரும்பவுமா என் பிள்ளையை கொண்டு வந்துருவார். அதாவது என் பிள்ளை போனாலும் போகட்டும்னு நினைக்கல ஆபிரகாம், என் தேவன் திரும்பவுமா என் பிள்ளையை உயிரோட கொண்டு வருவார் என்கிற விசுவாசம். அவ்வளவு பெரிய விசுவாசம். பிள்ளையும் ஆபிரகாம் விட்டு கொடுக்கவில்லை, தேவனையும் விட்டு கொடுக்கவில்லை, எவரையும் விட்டு கொடுக்காத விசுவாசம்.